ரவில், இது மர்ம தேசம். மிஸ் திருவரசி, என்ன சம்பவம் தான் உங்களை பயம் கொடுத்துனுச்சு சொல்லுங்க. இட்மா நகர இருக்கிற டைம் அப்ப புதுசா போனேன். அப்ப நான் போக மாட்டேன்னு அழுந்திருக்கேன். அப்புறம் அப்பா அப்படி இப்படி ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி விட்டாங்க. என்ன இதுக்காக சாப்பிடாமலாம் இருந்தேன். சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்ப ஒரு வாரம் நல்லா போயிருந்துச்சு, கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி நடந்துச்சுன்னா, கூட்டாளி கிடைச்சாங்க. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணேன். நான் எப்படின்னா பிராவோ டீம் கிடைச்சிச்சு. ஸோ அந்த டோம்ல 25 பீப்புள் இருப்போம். 25 பீப்புள்ல அப்ப நான் தொங்கல்ல படுப்பேன். எனக்கு தொங்கல் இடம் தான் கிடைச்சிச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் முன்னுக்குள்ள பிள்ளைங்க சட்டை கேக்குது, அது கேக்குதுன்னு என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்கல. அந்த டைம்ல நான் முன்னால ரொம்ப பயப்படவே மாட்டேன், டிகிரிமான பிள்ளை. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, என்ன கூப்பிட்டு கேட்டுச்சுங்க. ஆனா அந்த அன்னைக்கு கேட்கிற டைம்ல எனக்கு அந்த அல்மாரி தட்டுற சத்தம், கால் விரண்டு பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி நடந்துச்சா? அந்த மாதிரி நடந்துச்சு. எனக்கு கால் வரலாம் பிடிச்சிருக்கு. அப்ப நான் சொன்னேன், ஆமா எனக்கும் நடந்துச்சு அப்படின்ட்டுன்னு. அதனாலே எப்போ டைரக்டா 5 days அந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. 5 நாளும் அல்மாரி தட்டுற மாதிரி உங்க கால் இழுக்கிற மாதிரி நடந்திருக்கு. அல்மாரி அப்படிதான் தட்டும், சத்தம் கேட்கும் எனக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? மாட்டேன், நான் சும்மா தெரியாத மாதிரிதான் படுத்துவேன். முழிச்சிருந்தா இன்னும் கச்சேரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரிதான் இருப்பேன் நானும். அப்புறம் அந்த மாதிரி நான் ஏதோ இது பண்ணலன்ட்டு நீ காலை பிடிச்சி இழுத்துச்சு. காலை பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறம் எனக்கு காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்சி கேட்டு அப்புறம் அப்பா வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு 3 நாள் தான் கொடுத்தாங்க. ரொம்ப டோர்ச்சர் பண்ணுச்சு. போர்வை இழுக்கும், கால் வேறெல்லாம் பிடிச்சி இப்படிதான் இழுக்கும். என்ன எதுன்னு பாத்தீங்களா? எட்டி பாத்தீங்களா என்னதான் இழுக்குதுன்னு? நான் எட்டி எதுவுமே பாக்கல அந்த டைம்ல. நான் ஏன்னா இருட்டா இருக்கும், விளக்கெல்லாம் தட்ட முடியாதுல. தட்டினா எல்லாம் ஏஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கு எதுவும் தட்ட மாட்டேன். தைரியமா இருந்தேன், நானே ரொம்ப பயப்பட மாட்டேன். ஆனா அதே இடத்துல நிறைய பிள்ளைங்களுக்கு வேற பேய் பிடிச்சிக்கிச்சு. ஆமா, என் கண்ணாலே நான் பாத்திருக்கேன். அவங்க பேய் பிடிச்சி எப்படி இருந்தாங்கன்னா, அந்த பிள்ளைங்களாம் அனுப்பி விட்டாங்க. பேய் பிடிச்சிருச்சுன்னு சொன்னீங்களே, அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களாம் எப்படின்னாக்கா கத்திக்கிட்டு அவங்க நடந்து போவாங்க. பரத்தெல்லாம் கதவுலாம் திறந்துட்டு ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருப்பாங்க. நான் எட்டி பார்த்துட்டு எங்க நடக்காங்க, பாத்ரூம் போகணும் பிசா படுத்துருவேன். படுத்துட்டு பார்க்கும்போது வெளியேதான் நடந்துகிட்டு இருப்பாங்க. அங்கிட்டும் மணி ஒரு காலையில அந்த ரோல் மாடல் நடக்கும் எங்களுக்கு, ரோல் கால். சோ அந்த டைம்ல தான் அவங்க சிதற ஆவாங்க. நாங்க போய் என்ன அது நடந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வச்சு எல்லாம் பதட்டமா எல்லாம் குளிக்க போயிருவோம்ல அந்த டைம்ல. அப்ப எழுந்திருவாங்க. மலாய்க்காரங்க பிள்ளைங்க தொழுகிறதுக்கு 5 மணிக்கு வெக்கப் பண்ணுவாங்க, எழுதிப்பாங்க. அப்ப அந்த அந்த அளவு கூட அது பாக்கல அந்த பிள்ளைய நடக்கிறதுலாம். இது அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம் சொல்லி விட்டுருங்க. அதுல நான் மட்டும்தான் கொஞ்சம் டீப்பா எல்லாம் கவனிப்பேன் அந்த இடத்துல. இதுங்க எல்லாம் என்ஜாயா இருக்குங்க இது பண்ணிட்டு. அப்புறம் திருப்பியும் வீட்டுக்கு வந்ததும் அதோட நல்லா போச்சா? யாருக்கு? எனக்கா? காய்ச்சல் நிக்கவே இல்லை. அந்த 3 days கூட நிக்கவே இல்லை காய்ச்சல். அப்புறம் மருந்துலாம் சாப்பிட்டு மருந்து எடுத்துட்டு போனேன் டோமுக்கு. என்னோட அந்த கேமுக்கு மருந்துலாம் எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் ஓகே இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் அப்பயும் சத்தெல்லாம் கேட்கும். ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணல. நான் வீட்டுக்கு கிளம்பிட்டல. சோ அந்த இடத்துல நான் இல்லையே அந்த 3 நாளைக்கு. சோ மேபி இது வராது அப்படின்னு நினைச்சிட்டு அதை போயிடுச்சு போல, டிஸ்டர்ப் பண்ணாம. பாவம் பிள்ளை, காய்ச்சல் எல்லாம் வேற வந்துருச்சு. லீவ் விட்டுருச்சு போல உங்களுக்கு. அதான் உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான சம்பவத்தை மர்ம தேசத்தில் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0361333333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களை பயம்படுத்திய சம்பவம் என்ன திரு கணேசன்? எனக்கு அந்த டைம்ல எனக்கு 25 வயசு. அப்ப என் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நைட்டு அது ஒரு கோயில்ல ஃப்ரெண்டு ஐயர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் கோயிலுக்கு நாங்கெல்லாம் போவோம். நாங்க குருக்கள் எல்லாம் அவங்க கோயிலுக்கு போவோம். அப்போ நைட் எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நாங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்ப பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நான் அந்த டீம்ல எனக்கு தான் கொஞ்சம் வயசு கூட.
அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து 92 வந்து ஒரு சம்பவம் நடந்தது. இந்த மாதிரி புக்கி கிராமன்னு ஒரு இடத்துல வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து 2 மாடி கீழே இறங்கி விழுந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 2 மாடி உள்ள இறங்கி கீழே விழுந்து அந்த வந்து அந்த 2 மாடி வந்து எடுக்கல, ஆளு யாரும் எடுக்கல வெளியே சொல்லியிருந்தேன். அப்போ அந்த விஷயத்த அந்த அங்க உள்ளவங்களாம் சின்ன வயசுக்காரங்களா இருந்தா அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு இந்த விஷயம் நடந்தது தெரியாது. எங்க சொந்தக்காரங்களும் அங்கதான் இருந்தாங்க. அப்ப வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்னும் அந்த இடத்துல வந்து பேய்கிட்ட வந்து நம்பர் கேட்கறது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்க அண்ணனும் என் கூட பிறந்த அண்ணனும் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னோனையும் இவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க இதை பார்த்து இந்த விஷயத்த கேட்டோனையும். அப்போ நாங்க பேசியிருந்தோம். மறுநாள் லீவுனால விடிகால 2 மணி வரைக்கும் உட்காந்து பேசியிருந்தோம். அப்புறம் என்ன சாவியை பிடிக்கிட்டாங்க. சாவியை பிடிக்கிட்டு நீ வீட்டுக்கு போக விடாம சொன்னாங்க எங்களை நீங்க அந்த இடத்துக்கு இப்ப கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன் என்ன இந்த இடத்துல போய் அந்த இடத்துக்கு போய் அதெல்லாம் போக கூடாது அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானு. அப்போ சொன்னாங்க இல்ல நீங்க போகணும், இல்லன்னா நான் வந்து உங்களோட சாவியை நாங்க கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க அந்த டைம்ல சாவி கொடுக்காம. அப்போ சரி நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 5 மோட்டர் 10 பேரு என்னோட சேர்த்து எல்லாம் 10 பேர் இருந்தோம், மொத்தம் 9 பேரு. அப்ப நான் சொன்னேன் இது ரொம்ப தப்பு, அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு அட்வைஸ் பண்ணி விட கேட்கல. அப்போ சரி எனக்கு ஒரு டைம் கொடுங்க, நான் வீட்டுக்கு கொண்டாடு போயிட்டு வந்துடுறேன், என் கூட நீங்களாம் வாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஜாமா பொருள் வந்து நான் கையில எடுத்துக்கிட்டேன். அந்த பொருள் இருந்தா ஓகே கொஞ்சம் சேஃப்னு சொல்லிட்டு அந்த பொருள் நான் எடுத்துக்கிட்டு அப்ப நான் போயிருந்தேன். ஆனா இவங்க அப்பயும் நான் போற மணி கூட திருப்பி சொன்னேன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு. அப்ப இவங்க சொன்னாங்க நீங்க போலன்னா நான் உங்க சாவியை பிடிங்கிட்டு நாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சரி பரவாயில்ல இவங்க பெரிய தொல்லையா போச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் போயிருந்தோம் பாருங்க. அப்படி போகிறப்ப அப்போ அங்கேயிருந்து வீட்டு விட்டு வெளியே வரப்போ கரெக்டா மணி 3:10 மணி 3:10 அந்த டைம்ல நம்ம வெளியே வரப்ப பந்தாயிடம் கிட்ட வந்தோடனே போலீஸ் பிளாக் போட்டுருக்காங்க. அப்ப இந்த போலீஸ் பிளாக் பண்ணோடனே இவங்க 4 மோட்டரும் தலைச்சிரிச்சு ஓட்டாங்க. எனக்கு பயம் இருந்துச்சுன்னா இவங்க ஓட்டாங்களே அப்படின்னு. ஆனா போலீஸ்காரங்க வந்து அவங்கள தொலைச்சிட்டு போயிட்டு பிடிச்சிட்டாங்க. அப்ப அதுல வந்து ஒரு மோட்டர் என்ன செஞ்சாங்க ஓட்டாங்க. அவங்ககிட்ட வந்து மோட்டர்ல இருந்து லைசன்ஸ் இல்லையே எதுவும் தெரியல, அவங்க அப்படியே ஓட்டாங்க. அப்போ பிடிச்சோன்னே அப்புறம் இந்த 4 பேர் அப்போ அவங்க போலீஸ்காரங்க கேட்டாங்க உங்ககிட்ட எல்லாம் இருக்கீங்க எங்களை பார்த்து ஓடுனீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல பயத்துல வந்து ஓடிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்போ நான் அப்போ கூட நான் அவங்ககிட்ட சொன்னேங்க பாருங்க ஏதோ ஒரு விஷயம் நம்மள தடுக்குது போக விடாம. அப்ப இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க வாங்க அப்படி சொல்லி திருப்பி எங்களை கூட்டிட்டு போனாங்க. அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இருந்தாங்க. அப்புறம் நான் ஒரு ஆளு, அப்புறம் மிச்சம் வந்து அந்த 4 பேர் வந்து சின்ன பையங்க. அப்ப திருப்பி அங்கே பந்தாயிரம் எல்லாமே போயிட்டு அங்க போனோன்னு ஒருத்தவங்க 4 மோட்டர்ல ஒரு மோட்டர் போயிடுச்சு. அப்ப 8 பேர் தான் இருந்தோம். 8 பேர்ல அப்புறம் ஒரு மோட்டர் வந்து பம்ப்செட் ஆயிருச்சு. பம்ப்செட் ஆகிறதுக்கு நாங்க ஆனா அங்க என்ட்ரன்ஸ்க்கு போனோடனே அவங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க இந்த டைம்ல யாரும் உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த காட் வந்து என்ன பண்ணிட்டாங்க எங்களை போக சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க சொன்னேன் இப்பயும் ஒண்ணு கட்டி போயிடும் நம்ம வீட்டுக்கு போயிருவோம்னு சொன்னதுக்கு அவங்க கேட்கல. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அந்த மலையே சுத்தி வந்தாங்க. அந்த புக்கே கிராமத்தையே சுத்தி வந்து அதுக்குள்ள எப்படியோ காட்டு வழியா பூரா பார்த்தாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் ரொம்ப ஆபத்து, நம்ம போனா அதுக்கு நீ இப்படி காட்டு வழியெல்லாம் போடுமா அப்படின்னு கேட்டு அந்த நைட்டு 5 மணிக்கு விடிகால அந்த டைம்ல ஏன்னா அவ்வளவு நேரம் ஆகுச்சு எங்களுக்கு அந்த இடத்துல வந்து சுத்தி அந்த இடத்துக்கு வரதுக்கு. திரு கணேசன் அப்படி லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு என்னதான் உண்மையிலே நடந்துச்சுன்னு மிச்சம் மீதி கதை. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலயும் நடந்திருக்காங்க, எப்படியாச்சும் ரேடியோல இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகவல் இது மர்மதேசம். சொல்லுங்க திரு கணேசன், மலையை சுத்தி சுத்தி காட்டு வழிலாம் எடுத்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் வர்றப்பதான் ஒருத்தரோட மோட்டர் பம்ப்செட் ஆயிருச்சு. மோட்டர் பம்ப்செட் ஆனாலையும் அவங்க சொல்லிட்டாங்க நாங்க வந்து நின்றோம். அங்க வந்து ஒரு இடத்துக்கு போன் அடிச்சு இந்த பம்ப்செட் பண்றவங்களை வந்து வர சொன்னாங்க. ஒரு மலாய்க்கார நண்பர் ஒருத்தர் வந்து இருந்தாரு அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பம்ப்செட் பண்ணி முடிக்கிறதுக்கே விடிகால 6:30 மணி 6:30 ஆயிருச்சு. 6:30 மணி ஆயிருச்சு. அப்போ என்ன 6:30
6 மணி ஆயிடுச்சு. அப்போ கூட நான் சொன்னேன், பாருங்க வீட்டுல இங்கேருந்து நம்ம வரத்துக்கு 1/2 மணி நேரம் தான் ஆகும். ஆனா நம்மள இந்த இடத்துக்கு வரத்துக்கு இவ்வளவு தடங்கல் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் நம்மள தடுக்குது, அப்பனா நம்ம வந்து போறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்களாம் சாமி மாதிரி, எங்களுக்குள்ள என்ன வரவே வராது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொல்லியும் நான் சொல்றது கேட்கவே இல்லை. அவங்க ஒத்த கால இருந்தாங்க, போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒத்த கால இருந்தாங்க. அப்போ பம்ப் செட் அடிச்சு முடிட்டு நாங்க திருப்பி போறோம். திருப்பி வந்து அந்த ஒரு 8 மணி ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு திருப்பி போய் சுத்தி வந்து போற முடியும்னு சொல்லிட்டு திருப்பி காட்டுக்கிட்டே போயிட்டு அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு ரிசர்ச்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய் சொல்றாங்க. அவரு சொன்னாரு, இல்ல இங்க வந்து இப்ப தத்தவங்க எல்லாம் இருக்காங்க, இப்ப அந்த பழைய வீடு எல்லாம் உடைச்சு இப்ப வந்து புது வீடு கட்டி இப்ப வந்து தத்தவங்க தான் இங்க வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. சோ நீங்க போனீங்களா டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அப்புறம் வந்து எங்க மேல கம்ப்ளைண்ட் வந்துரும்னு சொன்னோம். இல்ல நாங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பேரும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க, நாங்க அமைதியா போயிட்டு அமைதியா வந்துருவோம்னு சொன்னாங்க. உள்ள போயிட்டாங்க. அந்த தாமான்குள்ள தான் அந்த புக்கி கிராமட் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்த, அந்த கேட் எல்லாம் போட்டு. அப்ப அந்த கேட்டை நாங்க பார்த்தோம், யாரும் வந்து திறக்கலன்னு சொல்லிட்டு, பாரு இதுக்கு மேல நம்ம போக முடியாது, வாங்க உள்ள போயிடலாம் அப்படி போயிருந்தா. இல்ல நாங்க போய் ஆகணும்னு சொல்லி அந்த காட்டுப்படியா போனாங்க. அந்த காட்டுப்படியா போற மணிக்கு இன்னொருத்தர் சொன்னாங்க, எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு, என்னால முடியல, மயக்கமா இருக்கு, நான் இங்கே உட்காந்துன்னு சொல்லிட்டு அங்க 2 பேர் அங்க உட்காந்துட்டாங்க. அப்ப கடைசியா உள்ள போனது பாத்தீங்கன்னா 4 பேர் தான். உள்ள போயிட்டு அந்த இதெல்லாம் போட்டோம்னா அங்க உள்ள யாருமே இல்ல. ஆனா குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது, அப்புறம் எல்லாம் விளையாடுற சத்தம் கேக்குது, எல்லாம் சத்தமா இருக்கு. எங்களுக்கு தெரியல என்னது. அந்த உளுந்த பிளாக் வந்து பிளாக் சி வந்து கீழே விழுந்தது, பி ஏ வந்து கோசமாக்கிட்டாங்க. இப்ப அப்போ நாங்க சொன்ன அங்க போய் நிக்கிறோம், அந்த சி பிளாக் அந்த உளுந்த இடத்துல போய் நிக்கிறோம். அங்க ஆள் கத்துறாங்க, தோலோங்க அப்படி அந்த சத்தம் கேக்குது எங்களுக்கு. நாங்க எனக்கு மட்டும் தான் கேக்குது. அப்போ சொன்னாங்க, எங்களுக்கும் கேக்குது இந்த சத்தம் அப்படின்னு. அப்ப வாங்க நம்ம போயிருவோம் அப்படி சொல்ல. அப்போ இல்ல நாங்க பி பிளாக்குள்ள பூந்து பார்ப்போம். நான் சொன்னேன், சி பிளாக்கே ஊந்துருச்சு, டி பிளாக் எனி டைம் ஊந்துடலாம், நம்ம உள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொல்ல அப்பயும் இவங்க எல்லாம் உள்ள போனோம். எல்லார் தோல் மேலயும் யாரும் நிக்கிற மாரி ஒரு ஃபீல் எல்லாருக்கும். ஆனா எனக்கு வந்து அந்த ஃபீல் வரல. இவங்க சொன்னாங்க, தோல் மேல யாரும் நிக்கிறாங்க, எனக்கு மண்டை வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. 3 பேருமே சொல்றாங்க, எனக்கு அந்த தோல் வலிக்குது, யாரும் என் மேல நிக்கிறாங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், ஆனா நான் மனசு நினைச்சிட்டேன், ஒருவேளை நம்ம சாமி வழிபாடு இருக்கா, நம்மளுக்கு எதுவும் ஃபீல் பண்ணலையோ அப்படின்னு. அப்போ வந்து சரி நம்ம வெளியாயிருவோம் அப்படி சொன்னா கொண்டினா இருக்கு. அந்த கொண்டினாக்குள்ள வந்து 2 பேர் இருக்காங்க. நான் கேட்டேங்க, பங்களாதேஷ் 2 பேரு. அவங்க கிட்ட கேக்குறோம், நீங்க வந்து எத்தனை நாளா இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க வந்து இங்க வந்து சும்மா கான்ட்ராக்ட்ல வந்து கொஞ்ச நாள் இருக்கோம், அப்புறம் நாங்க பிண்டா பண்ணிடுவோம். அப்ப அவங்க கிட்ட, உங்களுக்கு இங்குள்ள கதைலாம் தெரியுமா? தெரியும். அவங்க சொல்றாங்க நிறைய கதை. அவங்க அப்பதான் வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நைட்டு வந்து ஆள் கதவுலாம் தட்டுவாங்க, எங்களை எழுப்புவாங்க உள்ள வந்து. அப்ப கூட எங்க பாஸ் சொல்லியிருக்காங்க, நாங்களே வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க சொல்லி அவங்க 2 பேர் பங்களாதேஷ், அவங்க 2 பேர் சொல்லி இருந்தாங்க. அப்போ நாங்க 2 பேருக்கும் எங்க அந்த டீம்ல வந்து 4 பேருக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அப்ப நாங்க சொன்ன, வாங்க விறுவிறுன்னு போனோம் சொல்லிட்டு விறுவிறுன்னு போனோம். அந்த மிச்சம் 3 பேர் வந்து இழைச்சு போயிட்டாங்க. ரொம்ப அந்த 3 நல்லா இழைச்சிட்டாங்க. ஆனா ஏன் நான் பார்த்தேன் அவங்க ஃபீல் நம்ம கண்ணெல்லாம் ஒட்டி போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க கோயில்ல போய் தண்ணியில தெளிங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு அப்படி தெரியுது, அவங்களை ஏதோ ஒண்ணு பட்டுருச்சு அவங்க மேல. அவங்களுக்கு வந்து அப்படி இந்த கண்ணெல்லாம் சுருங்கி ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா நான் சொல்ல, ஆனா எனக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிச்சு. ஆனா மேபி எனக்கு அந்த எஃபெக்ஷன் வந்து ரொம்ப வரல. ஆனா அவங்களுக்கு எஃபெக்ஷன் பண்ணி அவங்க முகத்துல அவங்க முகம் வந்து ஒரு மாதிரியா போச்சு. அந்த 3 பேர் முகமா என் கூட வந்தவங்களுக்கு. அதுதான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். யாரும் வந்து அவங்க சொன்னாங்க பாருங்க, மேல நிக்கிற மாதிரி இருக்காங்க, எங்க தோல் மேல யாரும் நிக்க. அதெல்லாம் என்னால மறக்க முடியாத விஷயம். அப்பா, என்னென்ன மத்தியோ சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி மர்மமான சம்பவம்லாம் நடந்திருக்கா? ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு புரியாத புதிரா இருக்கா? அதை பத்தி எங்களோட பேசணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. திரு பிரேம்குமார், மர்மமா உங்களுக்கு என்னதான் அப்படி நடந்துச்சு? ஆக்சுவலி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து நான் ஹைவேல வந்து டோவிங் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்ப வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பாட் அது. அப்ப வந்து ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல வந்து நான் வந்து அதுல வந்து ஒருத்தர் வயசானவர் இருந்தாரு. அவர் வந்து நான் தான் வெளியாக்கி அப்புறம் ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏத்திட்டு அப்ப நான் காடியில கிளம்பும் போது அப்ப நான் காடியில போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு என்கிட்ட வந்து நின்றுச்சு காடி ஆட்டோமேட்டிக்கா. நானும் சரி என்ன இது ஒரு நம்ம காடி பிரேக் பிரச்சனையா இல்ல பேட்டரி பிரச்சனையா திறந்து பாக்குறேன். கை வந்து ஏதோ ஒரு கை நீட்டு அந்த டயர் அந்த இன்ஜின்ல இருந்து கை அப்படி கீழே இறங்கிடுச்சு. நானும் சரி மணி ஏதோ நைட் ஆச்சு
நம்மளுக்கும் டயர்டு போல சரி நானும் விட்டுட்டு காடி ஸ்டார்ட் பண்ணிட்டு போறேன். பக்கத்துல காடி சீட் பக்கத்துல யாரோ வந்து அந்த பஜு கபாயான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி போட்டுக்கிட்டு தூடம் மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒரு உருவம் சொன்ன போதே அப்படியே ஒரு உருவம் பக்கத்துல உட்காந்துக்கிட்டே இருந்துச்சு. உங்க காருக்குள்ளார பக்கத்துல உட்காந்துருக்கு? பக்கத்துல இருந்துச்சு. சோ நான் வந்து பார்த்த அதிர்ச்சியில இருந்து டிவைடர் லைட்டா அப்படியே உடச்சிட்டேன். உடச்சின கையோட திடீர்னு காணோம். அப்ப வந்து சரின்ட்டு அப்ப ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு காடியில இழுத்துட்டு. ஆனா எனக்கு ஒரு டவுட், முதல்ல நீங்க என்ஜின் பக்கத்துல கைய பாத்தீங்கன்னு சொன்னீங்களே, நீங்க எதுவும் தோணலையா என்னடா திடீர்னு கை வந்து நிக்குது அப்படின்னு நீங்க அலறலையா? இல்ல அந்த டைம்ல வந்து நான் என்ன யோசிச்சுன்னா காலைல இருந்து வேலை செஞ்சிருக்கோம்ல, மேபி வந்து ஒரு டயர்னால ஒரு அசதினால ஒரு கண்ணு அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு போல, நானும் எப்படி தெரியாத மாதிரி விட்டுட்டேன். அந்த காடி டிரைவ் பண்ணும் போதுதான் பக்கத்துலயே ரியலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க டிவைடர் மோதுறதும் அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆக்சிடென்ட் ஆனிச்சு. ஆக்சிடென்ட் ஆகல, அதுக்கு சொந்தமாவே இடிச்சுக்கிட்டேன். அப்ப காடி எடுத்துட்டு போயிட்டாங்க, ஒர்க் ஷாப் எடுத்துட்டு போயிட்டோம். அப்ப வந்து நைட்ல படுக்கும் போது ஒரே அமுத்து, எனக்கு ஃபுல்லா ஒரே அமுத்து. அந்த ஒரு நைட் ஃபுல்லா அமுத்தும் போது அப்ப வந்து நானும் உடம்பு திருப்பி 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 பாக்குறேன். என் பக்கத்துல வந்து ஏதோ அந்த ஒரு மாதிரியான மூஞ்சி, அதனால கொஞ்சம் டாக்கா இருந்துச்சு. ஆனா வந்து சரியான வாடை, என்னால முடியல. அப்படியே அம்மானு கத்தி அதோட எனக்கு 2 வாரம் காய்ச்ச அந்த மூஞ்சி இது. அப்பதான் வந்து போயிட்டு இது பண்றப்பதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல அடிபட்டாங்களா அது வந்து மேமாங்க வந்து அந்த இடத்துல வந்து மேமாங்க இருக்குமா, மோஸ்ட்லி ஹைவேல வந்து அது ஒரு காரணமா இருக்குமா அந்த இடத்துல. அந்த பார்வை, ஒரு பெண்ணோட பார்வை ரொம்ப ரியலா இருக்கு. அந்த மூஞ்சி நீங்க பாக்க, நான் எப்படி சொல்லணும்னா எனக்கு அந்த மூஞ்சி ஒன்னும் ஞாபகம் இருக்கு. கண்ணு வந்து வெளியா இருந்துருந்துச்சு. கண்ணுல அந்த புழு மாரி இல்ல, அந்த ஊராட்டுன்னு சொல்லுவாங்க நரம்பு, அது அப்படியே அந்த தொங்கின மாரியே இருந்துச்சு. அப்படியே ஒரு அசிங்கமான ஒரு முகம் அது. இது வந்து உங்க கார்ல உட்கார்ந்திருந்த அந்த உருவத்தை பத்தி சொல்றீங்க? கார்ல இருந்துச்சு, அந்த உருவத்தை சொன்னேன். ரூமுக்கு வந்து ஏதோ ஒண்ணு அமுத்துனுச்சுன்னு சொன்னீங்களா, எதுவும் பாத்தீங்களா? அது வந்து என்ன சொன்னா அது வந்து போச்சவங்கன்னு சொல்றாங்க. அத பாத்தீங்களா? நான் உருவத்தை அந்த உருவத்தை பார்த்தேன். ஆனா வந்து அந்த இது உருவத்தை சரியா இது பண்ண முடியல. ஏன்னா அந்த டைம் டார்க்காவும் இருந்துச்சுல, நான் அது கிளியரா இது பண்ண முடியல. ஆனா கார்ல இருக்கும் போது வந்து கிளியரா தெரிஞ்சு. ஏன்னா ஹைவே ஓரத்துல அந்த லைட்லாம் இருக்குல்ல, மேல ஓரத்து லைட்டு, அந்த லைட்ல தான் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா, ராகல சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 01361333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.